மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா தமிழா. பவர்ட் பை KAG டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் SPR சிட்டியின் மார்க்கெட் ஆஃப் இந்தியா. கோ-பிரஸ்டட் பை கோகுல் சாண்டல் சோப் மற்றும் அன்னை டேட்ஸ். ஒரு வீட்டில் அதிக நேரம் செலவழிக்கப்படுதல்ங்கிறது பாத்தீங்கன்னா சமையலர் தான் அதிக நேரம் செலவழிக்கப்படுற நேரம். ஆனா ஒரு குடும்ப உறுப்பினர்கள்ல அதிக அளவு கவனம் கொள்ளப்படாத இடம் எது என்பதுன்னா சமையலர் தான். அங்க அந்த இடம் வந்து பெண்ணுக்கு மட்டுமான இடமாக இருக்கிறது. அந்த சமையலர் போதுமான காற்றோட்டத்தில் இருக்கா, வசதியில் இருக்கா, தேவைப்படுறதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற பத்தி அந்த குடும்ப பெரிதும் கவலைப்பட்டதே கிடையாது. வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டே இருக்க ஒரு பெண் வீட்டுல இருந்து வெளியே வந்து சமையலறைன்னு பார்த்தா குறிப்பா உணவு விடுதிகள்ல மிக முக்கியமான இடமா சமையலறை தான் இருக்கு. அந்த உணவு விடுதியில நாக்காளி மேசை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், சாப்பிட்றோட இடம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா சமைக்கிற இடம் மிக சௌரியமா எல்லா தேவைகளும் கை கட்டும் தூரத்தில் இருப்பதை போல அந்த சமையல்காரர் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாரு. அப்ப அங்க அந்த சமையல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா அது ரெண்டுக்குமான வேறுபாடு, வீட்டில் எப்பொழுதும் ஒரு பெண் சமைக்கிற ஆளா இருக்கா, வெளியே வந்து விடுதியில சமைக்கிறது 98 விழுக்காடு 99 விழுக்காடு, சொல்ல போனா பல இடங்கள்ல 100 விழுக்காடு ஆண் தான் சமைக்கிற ஆளா இருக்கு. அப்ப இங்க சமைக்கிறது என்பது ஆண் பெண் ரெண்டா இருக்கு. சமூகத்துல ரெண்டு பாதியில வீடா இருந்தா அது பெண் பெரும்பாலும். இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது தமிழா என்ன நினைச்சோம் அப்படின்னா, உறவுகளுக்கு சமைத்துக் கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளும் ஊருக்கு சமைக்கும் செஃப்களும். ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு மாறுபாடு வந்துச்சு? இந்த நேரத்துல ஆண் என்ன பிரமாதமா சமைக்கட்டும், அந்த சமையல நாங்க போற போக்குல கை பழக்கத்துல வீட்டுல சமைச்சிருவோம்னு உறுதியா நம்புற பெண்கள் இன்னும் இருக்காங்க. என்னம்மா கை பக்குவத்துல சமைப்பீங்க, உங்களை 10 தடவை ரசம் வைக்க சொன்னா 10 சுவையில வைப்பீங்க. ஆனா நாங்க 10 வருஷம் ரசம் வச்சாலும் ஒரே சுவையில வைப்போம். வர்றதே என்னன்னா அந்த ஹோட்டல்ல அந்த ரசம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும்னு சொல்லி சாப்பிடத்தான் வர்றாங்க. காரணம் அங்க இருக்கிற ஒரே மாதிரி நீடித்திருக்கிற சுவை. அதான் ஒரு ஆண் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இவர்கள் இருவரும் இருவேறா இருக்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட முதல்ல தொடங்குறதா எதை தொடங்க நினைச்சேன் அப்படின்னா, சமைப்பதற்கான தகுதி எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட். நம்ம இப்ப நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னும் போது கண்டிப்பா என் பையனுக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ சமைக்கும் போது அந்த ஆர்வம் இருக்கணும். ஓகே, வேற எனக்கு டேஸ்ட் பண்ண தெரியும் சார், இது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் நல்லா சமைப்பேன். ஓகே, சுவைக்க தெரிகிறதா சமைப்பதற்கான அடிப்படை. ஓகே, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்தா சரியா போட தெரியணும். அது தெரிஞ்சா சமைச்சிடலாம். ஓகே, மேல மேல விடு. ஆர்வம் வேணும் முதல்ல. ஓகே, ஆர்வம் தான் சமையலுக்கான அடிப்படை. ஆர்வம் வேணும். ஓகே, நல்லா சாப்பிட தெரியணும் சார். நல்லா சாப்பிட தெரியணும். ஓகே, சமையலுக்கான அடிப்படை தகுதி என்ன நினைக்கிறீங்க ஒரு செஃப்பா? அடிப்படை தகுதியா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து நம்ம யாருன்னே தெரியாம நம்மளை நம்பி நம்ம செஞ்ச சாப்பாடு ஒருத்தர் சாப்பிடுறாங்க. சோ அதை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியும் சமையலின் மீதுள்ள ஆர்வமும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை பத்தின அறிவும் தான் அடிப்படை தகுதியா நான் பாக்குறேன். இன்கிரிடியன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகே சார், கண்டிப்பா பிளானிங் நல்லா இருக்கணும் சார். திட்டமிடுதல், திட்டமிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பர்சனலா ஹைஜீனிக்கா நான் பர்ஃபெக்ட்டா இருக்கணும் முதல்ல. ஓகே, இப்ப நான் சீக்கா இருந்துட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன்னா இட் won't get what you expect. ஓகே, இது முதல் விஷயம். சமைக்கிற ஆள் முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருந்து அந்த கிச்சனுக்குள்ள நுழையும் போது அந்த என்வரன்மெண்ட், நீங்க சமைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஓகே, மேல நம்ம சமைக்கிறப்போ அது மற்றவங்க பார்க்குறப்போ அது எப்படா நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஏங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாசனையோட சமைச்சு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரு சமையல்காரனா ஒரு வார்த்தையில வந்து எதையுமே அடக்கவே முடியாது. சிம்பிளா ஒரு ரசம் வைக்கணும்னா கூட அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். டாப் டு பாட்டம் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, பெஸ்டா யாரெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க செய்யற ஃபுட்டை நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு செய்யுங்க. நான் செய்யறதா பெஸ்டா இருக்கணும். நான் வந்து கிச்சனுக்குள்ள போனா நான் செய்யறதா அந்த டிஷ் பெஸ்டா இருக்கணும். உங்களுக்கு சமையலை சொல்லி கொடுத்த ஆள் யாரு, அல்லது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு? யார்கிட்ட இருந்து நீங்க பழகுனீங்க சமையல? நான் என்னோட மாமியார் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். நிறைய என்னோட வீட்டுக்காரர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. மாமியார் வந்து பேசிக் கத்து கொடுத்துட்டு அவங்க நீ என்ன சம அது உனக்கு கத்துப்ப அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த கடுகு எப்படி பொரியணும், இந்த உளுத்தம்பருப்பு இந்த இதுதான் போடணும்ன்றது எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் கத்து கொடுத்தாரு. ஓகே, வேற எனக்கு என் மாமியார் கத்து கொடுத்தாங்க. பக்கத்திலேயே இருந்து அவங்க என்ன செய்யறாங்களோ அதை வந்து நாம கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தாங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எதுவும் பெருசா சொல்ல மாட்டாங்க, ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை வந்து செய்யணும், செய்யற மாதிரி அவங்க நம்மளை பழக்குவாங்க. ஓகே,
கீழே வந்து மோஸ்ட்லி ஹோட்டல்ல நிறைய டேஸ்ட் பண்ணுவேன். சோ செஃப்ஸ் தான் என்னோட ரோல் மாடல் நான் சொல்லிப்பேன். அப்படி முதல்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட உடனே வீட்ல தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஞாபகம் இருக்கா? சாம்பார் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஹோட்டல்ல போனாலும் நான் சாம்பார் டேஸ்ட் பண்ணிடுவேன். சோ ஒவ்வொரு டேஸ்டையும் எப்படி வீட்ல கொண்டு வரணும் அப்படின்றத கண்டிப்பா நான் வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். பெஸ்ட் ஒரு 2 டைம்ஸ்க்கு அப்புறம் 3rd டைம் கண்டிப்பா அதே டேஸ்ட்ல பெஸ்டா வந்துரும். ஓகே, இப்ப அவர்கள் எல்லாரும் ஒரு பழக்கத்துல யாரோ ஒருத்தருக்கு பழகுனவங்க. நீங்க பெரும்பாலும் அது ஒரு பாடமா படிச்சவங்க. உங்களுக்கு சமையல்ல எங்க கத்துக்கிட்டீங்க? பாடமாவா இல்ல முன்னாடியே கத்துக்கிட்டீங்களா? நான் கத்துக்கிட்டு வந்து என் அம்மா மூலியமா தான். நான் சின்ன வயசுல இருந்து ரசம் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன வயசுல எவ்வளவு சின்ன வயசுல? ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கல இருந்தே நான் 10 வயசுல? ஆமா, ரசம் இதெல்லாம் வைப்பேன். அப்ப எங்க அம்மா எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தே நான் சமையல் கலை வந்திருக்கேன். ஓகே, பாட புஸ்தகத்துல படிச்சது ஹோட்டல்ல வந்து நம்ம சேரப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே எதிர்மாறா தான் இருக்கும், எதுவுமே சரிசமமா இருக்காது. நாங்க கத்துக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட ஓகே we have to compromise lot. நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா வரப்ப ஈகோஸ் நிறைய இருக்கும் எல்லாத்துக்கும். அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு அவங்க கூட உட்கார்ந்து சரிசமமா நின்று வேலை கத்துக்கிட்டது. I am very thankful to my junior chefs who have taught us a lot. இந்த செஃப் திமோத்துன்னு சொல்லிட்டு ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு, நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அவர் அவரோட ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் day 1 ஸ்டார்டட். அன்னைக்கு தான் என்னோட இன்ஸ்பிரிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாம்பார் சமைச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து அன்னையில இருந்து தான் பேஸ்ட்ரி ஷெஃபா மாறணும் அப்படிங்கிறது. அப்படி என்ன சொன்னார் அவர் இன்னைக்கு? அவர் சொல்லல, அவரோட செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு. அதாவது நம்ம இமேஜின்ல இப்ப நீங்க பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சுறீங்க, ஒரு சாக்லேட் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு ஒரு நிறைய வேலை இருக்கு. சாக்லேட்டை உருக்குறதுல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் இருக்கு, அதுல மெல்ட் பண்ணாதான் அது மெல்ட் ஆகும். ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியும், பாலில் வந்து ஒரு துளி விஷம் பட்டாலும் பால் திரிஞ்சிடும். எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல, சாக்லேட்ல ஒரு டிராப் வாட்டர் போனாலும் திரிஞ்சிடும். ஓ, இது யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா சாம்பார் சட்னியில் வைக்கிறது எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இது மாதிரி இதை நான் எங்க கண்டுபிடிக்க முடியும்? ஸோ day 1 த செஃப் இஸ் திமோத்து குமார். அவரோட இன்ஸ்பிரிங் எனக்கு வந்து அவ்வளோ ஓகே இந்த லைஃபுக்கு கொடுத்து. ஓகே, விஸ்டம் நாலேஜ் கொடுக்கறது தான் வந்து பேசிக் நெசசிட்டி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு நாலேஜுக்கும் ஒரு விஸ்டமுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாலேஜ்னா என்ன? தக்காளி என்பது ஒரு காய்கறின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டெக்னிக்கலா பார்த்தோம்னா தக்காளி என்பது ஒரு ஃப்ரூட். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட நாலேஜ். விஸ்டம் என்ன தெரியுமா? அந்த தக்காளியை போய் ஃப்ரூட் சாலட்ல போடக்கூடாதுன்னு தான் நம்மளோட விஸ்டமே. புரியுதுங்களா? இப்போ நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம தக்காளி ஃப்ரூட் தானே போடுறா, தூக்கி ஃப்ரூட் சாலட்ல போட்டா அது வந்து உங்களுக்கு அப்பிடேட்டும் வராது, உங்களுக்கு சாப்பிடும் தோணாது. ஓகே, எங்க வீட்டுல எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க எங்க பெற்றோர்கள். அதுல மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னா, என்னோட பள்ளி பருவத்திலே எனக்கு வந்துட்டு சமையலையும் புத்தகங்களையும் அறிமுகப்படுத்தினது எங்க வீட்டுல. சோ 2 பேரும் நாங்க ஆம்பளை பசங்க அப்படிங்கறதுனால ஒருவேளை நாங்க வீட்டுல இல்லைன்னா கூட இதுக்காக நீ யாரையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு வீட்டு வேலைகள் சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு செய்ய பழகினாங்க. அப்படி அறிமுகமானதான் சமையல். பட் அது ப்ரொஃபஷனா நான் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் எனக்கு நிறைய டெக்னிக்ஸை கத்து கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமானவர் பாத்தீங்கன்னா ஷெஃப் சவுந்தரராஜன். அப்படி இன்னைக்கு அவரு மறைந்த ஷெஃப் சவுந்தரராஜன். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண என்னோட கலீக்ஸ் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்க. என்னோட ஜூனியர்ஸ் ஆகட்டும், என்னோட சீனியர்ஸ் ஆகட்டும். துறை ரீதியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. பட் அடிப்படையா விதைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா. ஒரு பதார்த்தம் என் மாமியார் சமைச்சது போல எனக்கு சமைக்க வரல, அது அவங்க தான் கிரேட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சார் அதிரசம் சார். அதிரசமா? எங்க அத்தை சுடுற அந்த அதிரசம், எங்க பாட்டி சுடுற அதிரசம், ஐயோ இப்பவும் சொல்றேன் பாருங்க சார், அந்த டேஸ்ட் எனக்கு அது தெரியுது. எனக்கு ஆமா சார், வாய் ஊறுது. எங்க அம்மா எல்லாம் செஞ்சாங்களா, ஏன்னா என்னோட உதிருது. ஆமா சார், நான் பண்ணா முடியல சார், ட்ரை பண்றேன், இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு வரல சார். அது ரொம்ப ஃபீலிங் தான். எங்க வீட்டுக்காரர் சிக்கன் கிரேவி வைப்பாங்க. வீட்டுக்காரரா? ஆமா சார், அவர் வச்ச சிக்கன் கிரேவி இன்னமும் எனக்கு வரவே மாட்டேங்குது சார். என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஒரு மைனஸ் லிட்டில் பிட் ஒண்ணு ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன குறையுது நீங்க கண்டுபிடிக்கலையா? அது எப்படி வச்சாலும் வரவே மாட்டேங்குது சார். துணிக்கு அவங்க பக்கத்துல இருந்து நானும் அவங்க எடுத்துரும் இதை கிண்டு சொல்லுவாங்க, நானும் கிண்டிக்கிட்டே இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன், கரெக்டா இருக்கும். நான் வைக்கும்போது அது நான் தனியா வைக்கும்போது வரவே மாட்டேங்குது சார். அவர் இருந்தா கரெக்டா வருது. ஓகே, வேற யாரு? எங்க அம்மா வந்து மட்டன் பிரியாணி பண்ணுவாங்க. அண்ட் செவரொட்டின்னு சொல்லுவாங்க. செவரொட்டி அது ஃப்ரை. இது ரெண்டுமே அவங்களும் 10 வருஷமா எனக்கு கத்து கொடுக்குறாங்க. சுத்தம் முடியல. நானும் நெக்ஸ்ட் டைம் பண்ணுவேன். மட்டன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். மம்மி என்னமா நீ மம்மி பண்ற, என்னால முடியல, நீயே பண்ணிடு, அவ்வளவுதான். அப்புறம் அந்த செவரொட்டி ஃப்ரை நான் எத்தனை தடவை பண்ணாலும் அது குறைஞ்சிடும். ஆனா அம்மா பண்ணும்போது இப்படி ஆகாது. ஆஹா, அது அழகா பீஸா
இந்த பன்னீர் பீஸ் மாதிரி சாஃப்டா பீஸா தனித்தனியா இருக்கும். ஓகே. அதனால ஜென்மத்துல நான் தொடவே மாட்டேன்னு ஒதுங்கிட்டேன். ஓகே, மேல விடுங்க. எல்லா விதமான என்வி பிரியாணி எல்லாமே பண்றேன். ஆனா இந்த ஊறுகாய் மட்டும் நான் பண்ணனா நிக்காது. ஊறுகாயா? ஊறுகாய் நிக்கவே நிக்காது. உடனே மறுநாளே கெட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணும். ஆனா எங்க மாமியார் வந்து ஜாடி ஜாடியா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வாழைப்பூ துவட்டல் வர மாட்டேங்குது. வாழைப்பூ துவட்டலா? துவட்டல் அவங்க பண்ற அளவுக்கு நமக்கு வரதில்லைங்கிறப்ப பண்ற. அப்படி உதிரி உதிரியா வர மாட்டேங்குதுங்களா? வர மாட்டேங்குது. ஓகே. சொதன்னு போயிடும். ஓகே. எல்லாம் செய்யறேன் சார். சப்பாத்தி சூட வரல சார். சப்பாத்தி வரல. அது ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆகுது. எங்க மாமியார் வந்து ஒரு மாதிரி சொலையா வரும் சார். அது ரொம்ப அடுக்கா வரும். ஒரு 6-7 சாப்பிட்டா கூட அது அவங்க பசியே அடங்காது. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட். அதை பெசையறதுல இருக்குதா அது என்னன்னே தெரியல. எல்லா கோதுமையும் வாங்கி பண்ணி பார்த்துட்டேன். அது எப்படியே மாத்தி பார்த்துட்டேன். எனக்கு தெரியல. இங்க யாராவது செஃப் எனக்கு கத்து கொடுத்துருங்க. அவரே எங்க வீட்டுக்காரர் மூஞ்ச பாக்கணுங்களே, அப்படியே மாறும். நீ தயவு செஞ்சு இதை பண்ணாத, இட்லி ஊத்தி வச்சிட்டேன் பேசாம. சப்பாத்தின்னு சொல்ல கூட அவர் தயாரில்ல. தயவு செஞ்சு இதை பண்ணாதன்னு சொல்லுவாரு. இதை பண்ணவே பண்ணாத, அந்த இது உனக்கு வரவே இல்லை. நான் இப்ப யோசிக்கிறேன், ஏன் அது ஒரு ட்ரைனிங் மாதிரி ஏன் நம்ம கத்துக்காம போயிட்டோம். எல்லாமே அவங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் சார். தண்ணி ஊத்துறது, பெசியறது எல்லாம். அது என்னமோ தெரியல, இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மனக்குறை. எனக்கு சப்பாத்தி நல்ல சொலையா வரவே வராது. ஓகே. இப்ப இவர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு பதார்த்தம் எனக்கு வைக்க வரல சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் முறைப்படி படிச்சிருக்கீங்க, அதை வந்து தொழிலா நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாரும் வேற ஒருத்தர் பேஸ்ட்ரியில, ஒருத்தர் வேற ஒரு விஷயத்துல ஒன்னொன்னு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. நான் இதுல எக்ஸ்பர்ட் தான், ஆனாலும் இது ஒண்ணு பெர்ஃபெக்டா எனக்கு வராது அப்படின்னு சொல்றத நான் எதை சொல்லுவீங்க? டீ ஒரு பெர்ஃபெக்டா வராது. மெயினா எங்க ஹோட்டலே பாத்தீங்கன்னா செல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் டீ மாஸ்டர் சூப்பரா போடு. காஃபி டீ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா போடுவாரு. அவர் போடுற அந்த பெர்ஃபெக்டான டீ காஃபி வந்து என்னால இது வரைக்குமே போடவே முடியல. செல்லையா போடுறது போல ஒரு டீ போட முடியல. ஓகே, சாப்பிட்டு கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு எங்க அம்மா வைக்கிற கருவாட்டு ரசம். கருவாட்டு ரசம் அதுல வந்து எந்த ஸ்பைசஸ்மே இருக்காது. அதுதான் அதுல நோட்டட் பாயிண்ட். என்ன எப்படி பண்றது கருவாட்டு ரசம்? அது இந்த கருவாட்டு ரசம்ன்றதே வந்து இன்கிரிடியன்ட் வந்து வெறும் தக்காளியும் வெங்காயம் மிளகா. ஓகே. இதுதான். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயா? இல்ல பச்சை மிளகாவை கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு இந்த தக்காயம் வெங்காளி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தண்ணியை ஊத்திட்டு கருவாடை உள்ள போட்டு கொதிக்க விட்டு கடைசியா நல்லெண்ணெயை ஒரு 100 ml ஊத்தி அடுப்பா பண்ணிடுவாங்க. அதுல டேஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். பட் டில் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். அதான் ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஆனா மனம் சொல்ல மாட்டேங்குது. சொல்ல மாட்டேங்குது. இல்ல பட் சாப்பிடுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. அதான். ஓகே. எங்க அம்மா பண்ற சீரக சம்பால வெஜிடபிள் பிரியாணி, நான் நிறைய டைப்ஸ் பிரியாணி பண்ணிருக்கேன், சாப்பிட்டவங்க நல்லா இருக்கும் சொல்லி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்தி இல்ல அது. ஏன்னா அது செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சதுக்கு அப்புறமா அதுல மனம் இருக்கும். அம்மா பண்ணும்போது ரொம்ப எளிமையா பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய பிரயத்தனப்பட்டு பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க அதை பிரயத்தனப்பட்டு பண்றோம். அவங்க எங்கிட்ட பேசிட்டே அப்படியே ஒரு பிளேஃபுல்லா அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் என்னென்னவோ பிரயத்தனப்பட்டு பார்த்து அது கிட்டதான் போக முடிஞ்சதே தவிர அதை அப்படியே என்னால தொட முடியல. ஓகே, மேல கொடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தொழில் சொல்லி கொடுத்த ஷியாம்லால்னு ஒரு ஷெஃப். அவர் வந்து ஒரு கேரளா ஷெஃப். ஆனா இப்போ வரைக்கும் அவரை மாதிரி என்னால இட்லி மாவு ஆட்டவே முடியாது. நான் அரைக்கிற சாஃப்டா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்கிட்ட நான் 3 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு 6 மாசம் நின்று சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்ப அவர் இட்லிக்கு மாவாட்டுறத. ஆமா, 6 மாசம் சொல்லி கொடுத்தாரா? ஆமா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவர் க்ளோஸ் பை வந்துட்டேன். நான் பண்ற இட்லி நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவர் பண்ணாருன்னா இட்லி வந்து பாக்குறதுக்கே சாப்பிட தோணும். அவ்வளவு ஃபிளஃபியா இருக்கும். அதே உளுந்து அதே கிரைண்டர் தான். ஆனா ஒரு சில டைமிங்ல மாறி அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அது இன்னும் எனக்கு ஒரு மனசுல பொறாம இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே. பாட்டி வீட்டுக்கு போவோம். இந்த கூட்டாஞ்சோரை வந்து போட்டு உருண்டை போட்டு கையில வச்சு கொடுப்பாங்க. நாங்க 50 பேர் ஒரு பேசன்ல போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறப்போ ஒரு உருண்டை வந்து அடுத்த ரவுண்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா சரியா போயிடும். இப்போ அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வீட்டு கிச்சன்ல போய் பாக்குறப்போ அந்த மர அடுப்பு வச்சு ரம்பத்தூள் அடுப்பை வச்சு எல்லாம் பண்ணி அந்த மண் சட்டியில பருப்பை வேக வச்சு சாம்பார் பண்ணி ஒரு யதார்த்தமான இருக்கிற இடத்துல வந்து பண்ற ஒரு பொருள். இப்ப எங்ககிட்ட வந்து காம்பி ஓவன் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது, குக்கர் இருக்குது. இன்னைக்கும் வந்து அந்த கதம்ப சாதம் பண்ணி உருண்டை போட்டு கொடுக்கறத வந்து என்னால வந்து அந்த ரெசிபியை உடைக்கவே முடியல. நம்ம மனசுக்கு தெரியும் அது பாட்டி பட்டது இல்லைன்னு. அந்த மாதிரியே இல்ல அது. அந்த ஒரு இது வரல அதுல. நான் ஒரு டிஷ் பண்றேன், எனக்கு கத்து கொடுத்தவர் போல பண்ண வரலன்னு சொன்னீங்கல்ல. ஆனா ஒண்ணு நான் ரொம்ப சிறப்பா செய்வேன், கத்துக்கிட்டு பிரமாதமா செய்வேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நீங்க? சிக்கன் டிப்ஸ்னு ஒண்ணு பண்ணுவேன். சிக்கன் டிப்ஸா? என்ன பண்றது? சிக்கன் வந்து நல்லா விரல் மாதிரி ஃபிங்கர் மாதிரி நல்லா நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு முட்டை,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் லேசா உப்பு போட்டு, நிறையாவும் போட வேண்டாம். போட்டுட்டு அதை பிரெட் கிரம்ஸ்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பிரெட் கிரம்ஸ்ல வறுத்து எடுத்து அதை வந்து நம்ம வாழைக்காய் சிப்ஸுக்கெல்லாம் பெப்பர் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பெப்பர்ல போட்டு அப்படியே குலுக்கி எடுத்துடுறது. அவ்வளவுதான். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு மிச்சமே இருக்காது, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க எல்லாரும். என்னுடைய சிக்னேச்சர் டிஷ் எப்படி சொல்லுவீங்க? நவதானிய குழம்பு சார். பட்டாணி, மூக்கடலை, காராமணி இதெல்லாம் போட்டு வைப்பேன். எங்க மாமியாரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. உங்க மாமியார் வேற கொடுக்க மாட்டாங்க? எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இது நீ வச்சாதான் நல்லா இருக்கும். எங்க மாமியார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இருக்கும், எங்க மாமியாரே சர்டிபிகேட் கொடுப்பாங்க இருக்கும், பெரிய வேறுபாடு இருக்கு. சார் நான் வந்து பிரியாணினா சிக்கன் தம் பிரியாணி அல்டிமேட்டா இருக்கும். சும்மா தெறிக்க விடலாம் என் சைடுல, அப்படி பண்ணுவோம். ஓகே. என்னுடைய சிக்னேச்சர் டிஷ் இது அப்படின்னா வேற யாருக்கு சொல்லுவீங்க? இட்லி நல்லா சாஃப்டா பண்ணுவேன். இட்லி வந்து எப்பவுமே நல்லா வரும். இட்லி வந்து நம்ம ஆட்டுறதுல தான் இருக்கு அந்த பக்குவமே. அது நல்லா ஆட்டி செஞ்சோம்னா வரும். நல்லா ஆட்டினா எப்படி, எவ்வளவு நேரம் ஆட்டி? நல்லா ஒரு உளுந்த வந்து ஒரு 2 hours ஊற வச்சிடணும். அரிசியை வந்து ஒரு 4 hours ஊற வச்சிடணும். உளுந்துக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வெண்ணெய் மாதிரி ஆட்டணும். அதை தண்ணியில போட்டா அந்த உளுந்து வந்து மிதக்கணும். அந்த மாதிரி தண்ணியா இருக்கக்கூடாது. அது வந்து அப்படியே நம்ம பட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆட்டணும். அப்புறம் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். வெந்தயம் எல்லாம் சேர்க்க வேண்டாம். இதுலயே நல்லா சாஃப்டா வரும். ஓகே. துணி போட்டு ஊத்தணும். துணி போட்டு. இப்ப தொழில் முறையா சமைக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சிக்னேச்சர் டிஷ் வச்சிருப்பீங்க உங்களுக்கு. உங்க ரெஸ்டாரண்ட்ல, நீங்க வேலை வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்ல, நீங்க சொந்தமா வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் டிஷ் வாடிக்கையாளர் இருக்கிறதுன்னு. அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷுடைய பேர் சொல்லுங்க. அது என்ன டிஷ் அவங்க சொல்றாங்கன்னு பாத்துருவோம். லின்சோ தாத்தேன்னு சொல்லுவாங்க. லிங்சோ தாத்தே. லிங்சோ தாத்தேன்னு யாருக்கு தெரியும்? என்னன்னு தெரியுமா? அது ஒரு கெஸ். தெரியாது. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியால சேர்ந்த ஒரு டெசர்ட் உணவம். அது வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது ஓகே. புகாரா அப்படின்னா என்னது? பிரியாணி உள்ள இருக்கும். அது வந்து சப்பாத்தி டோ ஃபுல்லா உள்ள இருந்து அந்த சப்பாத்தி டோ மேல பிரிப்பாங்க. அதுக்கு பேரு வந்து தம்புக்துன்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு. ஓகே. இது என்னது? புக்காரா. இது வந்து தால், இது பருப்பு வகையை சேர்ந்தது. அவதி குசின்ல வந்து ஸ்லோ குக்கிங்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணணும். மெதுவா குக் பண்ணி 24 மணி நேரத்துக்கு பண்ணுமா? ஆமா. என்னது அது ப்ராசஸ்? அதாவது வந்து நம்ம உளுந்து இருக்கு இல்லைங்களா, ஆமா, உளுந்த வந்து ஊற வச்சு நல்லா இலக்கி, கருப்பு உளுந்த வந்து இலச்சி, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லோ ஃபயர்ல குக் பண்றது. இட்ஸ் காட் a very good fan following for that product. ஓகே. ரவியோலி. ஸ்பெல் பண்ணுங்க. RAVIOLI. ராவியோலி. ராவியோலியா? அது வந்து மைதா மாவுல பண்ணுவாங்க. ப்ரோக்கோலி இருக்குல்ல, அதை நல்லா சாப் பண்ணிட்டு அதுல சீசனிங் கொடுத்துட்டு அதை வந்து சீஸ் ஆட் பண்றவங்க ஆட் பண்ணிட்டு மைதா மாவுல அதை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அதை ஒரு மாதிரி ராவியோலி ஷேப். அது வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதான் இதனுடைய பொது பேர் ரவியோலி. அதாவது நம்ம ஒரு இத்தாலி கொலக்கட்டைன்னு அதை நம்ம சொல்லலாம். மொழிபெயர்த்து சொல்லணும்னா ஒரு இத்தாலி கொலக்கட்டை. எளிமையா புரியுற மாதிரி இருக்கு. அதுக்கு இப்படி பேர் தெரிவிக்க பாருங்க. ஆனா இத்தாலியில அது கொலக்கட்டைன்னு ரவியோலிங்கிறதுக்கு மீனிங் கொலக்கட்டையா இருக்கலாம். ஒருவேளை. சிக்கன் மீட் வெல்லிங்டன் ஆலண்டைஸ் சாஸ். ஆக்சுவலா அதை ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க சார். ஒரு லேயர் ஒன்னு இருக்கும். இன்னும் நான் அதை செஞ்சிருக்கேன். பட் ஒரு டைம் தான் செஞ்சிருக்கேன். லைக் பார்த்து செஞ்சது. கட் பண்ணும் போது அது உள்ள நிறைய சாப்பிட போன இடத்துல பார்த்துட்டு செஞ்சதா? இல்ல, நான் யூடியூப் பார்த்து செஞ்சது. ஓகே. சோ இது நியூ ரெசிபியா இருக்கு அப்படின்றதுனால அது பீஃப்ல செஞ்சு நான் பார்த்தது பீஃப்ல. சோ நான் அதை அப்படியே சிக்கன்ல பண்ணது. அது எனக்கு ஃபெயிலியரா தான் ஆச்சு. பட் அதுல லேயர்ஸா வரும் சிக்கன், அதுக்குள்ள ஸ்டஃபிங் அந்த மாதிரி. ஓகே. அதானா? அதாவது வந்து ப்ராசஸிங் வேற. அவர் சொல்ற அதே தான். ப்ராசஸிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸிங் வரும். ஓகே. மீன்ஸ் மீட் பண்ணிட்டு பப் பேஸ்ட்ரி உள்ள வந்து ஹேர் ஃபுட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி பேக் பண்ணது. ஓகே. பேக் பண்ணி ஆலண்டைஸ் சாஸ் கொடுத்து. ஓகே. ஐயாம் ரெண்டாங் கம்போங்னு ஒரு டிஷ். ஐயாம் ரெண்டாங் கம்போங். யாருக்கு கெஸ் பண்றாத? இந்த பேரு தான் சார் பிரச்சனையே எங்களுக்கு. அதாவது ஒரு சிம்பிள் பேர் சொல்லலாம்ல. இல்ல சார், அதாவது பாத்தீங்கன்னா பொருள் இன்கிரிடியன்ஸ் அவங்க பண்றது நாங்க பண்றது ஒண்ணுதான். ஆனா அவங்க வைக்கிறாங்க பாருங்க பேரு, டஸ்ன்றாங்க, புஷ்ன்றாங்க, வாயில ஒண்ணுமே எங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆக்சுவலா இதுல தஸ் புஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு அதனுடைய ரெசிபி மட்டும் என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் மட்டும் சொல்லுங்க. சிக்கன் டவுன் பண்டாங், லங்குவா, சிராய், அப்படின்னா நம்ம லெமன் கிராஸ், சைனீஸ் கார்லிக், சில்லி பேஸ்ட்,
அப்புறம் கபீர் லைம், நம்ம நார்மலா எலுமிச்சம்பழத்தோட இலை, ரம்பா இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரம்பா இலை லீஃப் பேரே பிரமாதமா இருக்கு. ரம்பா இலை. ஓகே. ரம்பானா அந்த ரம்பா நாங்க இல்ல, பிரிஞ்சி இலை தான் சார் கேள்விப்பட்டோம். பிரிஞ்சி இலை இல்ல. இன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்ல ரம்பா பிரியாணின்னு கொடுத்துட்டு இருக்கேன். ஓ ரம்பா. ஓகே. ரம்பா பிரியாணி. இப்ப அதுல என்னெல்லாம் போடுறோம்னு சொல்லிட்டாரு. இப்பயாவது இது என்னன்னு தெரியுது. சிக்கன் இருக்கு அதுல, நான்வெஜ் தெரியுது. நான்வெஜ்னு தெரியுது சார். எங்களுக்கு பிரச்சனையே சார், இப்போ இங்க ஷோல மட்டும் இல்ல, ஹோட்டல்ல போனாலும் மெனு கோடை எடுத்துட்டு எங்க பசங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதா இருக்குது. அப்ப அதுல என்னென்ன போட்டிருக்காங்க நீங்க இல்ல, பாருங்க கண்டிப்பா ஒரு அப்படின்னு ஷெஃப் வந்து சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் பண்ணும்போது we are doing our job. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே எல்லாமே இருக்கும். What are the main ingredient we add in that? டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இல்லாம மெனு போட மாட்டோம். பர்டிகுலர் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 58 வகை இன்கிரீடியன்ட் சேர்த்து ஒரு பேஸ்ட் அடிச்சு அதுக்கப்புறமா இந்த கிரேவில போகணும். இத சில ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேக்குறேன். முட்டை பணியாரம் எங்க ரெஸ்டாரண்டோட முட்டை பணியாரம் புரியுது, ஆனா அது எப்படி பண்றதுன்னு தெரியா இருக்காது. அம்மா நம்ம முட்டை சாப்பிட மாட்டோம், சாப்பிடுவீங்க? இல்ல சாப்பிட மாட்டோம். பணியாரம் சாப்பிடுவீங்க. பணியாரம் சாப்பிடுவோம். அதனால முட்டை பணியாரத்தை கெஸ் பண்ண போறீங்க. ஓகே. முட்டை பணியாரம் எப்படி பண்றது? ஆக்சுவலா பூரணத்தை பண்ணிட்டு அதுல முட்டை மேல டிப் பண்ணி. தப்பு. முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வெஜிடபிள் ஆட் பண்றவங்க வெஜிடபிள் ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் மட்டன் ஏதாவது கீமா பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு குழி பணியாரம் இருக்குல்ல, அந்த கல்லுல ஊத்தி எடுத்தாலும் முட்டை பணியாரம் தான் அது. ஓகே. ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ரைட் தான். முட்டையில வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு பால் ஊத்தி அடிச்சுக்கணும். கொஞ்சம் காலையில வெள்ளன போனீங்கன்னா மட்டன் கழுத்துக்கறி கிடைக்கும். கழுத்துக்கறியில கீமா பண்ணாதான் இந்த முட்டை பணியாரம் நல்லா இருக்கும். மட்டன்ல கழுத்துக்கறி தான் பண்ணுமா? ஆமா, கழுத்துக்கறி வந்துடக்கூடாது. கழுத்துக்கறி தான் சீக்கிரம் வேகும். ஆக்சுவலா அதுல போன்லெஸ் பண்ணி கேட்டோம்னா வெட்டி கொடுப்பாங்க. அதனால உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சிடணும். அதுல ரொம்ப மசாலா ஏற்றக்கூடாது, ஏன்னா முட்டையில் ஆல்ரெடி மசாலா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ண முட்டையை ஊற்றணும். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மட்டன் கீமா இல்ல சிக்கன் கீமா ஏதாவது ஒன்று உள்ள லோட் பண்ணணும். திரும்ப மேல கொஞ்சம் முட்டை ஊற்றினா ஃபுல்லா கவர் ஆயிரும். ரெண்டு பக்கம் நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா சூடா சால்னா ஊத்தி சாப்பிட்டோம்னா உள்ள கடிக்கும் போது மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும் ஃபீலிங், பட் முட்டை பணியாரம். ஓகே. பிஸ்தாச்சோ, கேரமல், கிரீமாங்கிளைஸ். இதுல கேரமல் மட்டும் புரியுது. பிஸ்தாச்சோ, கேரமல், கிரீமாங்கிளைஸ். நோ ஐடியா. பேக்டு அலாஸ்கா. பேக்டு அலாஸ்காவா? அப்படின்னா என்னன்னு தெரியல சார். வெஜிடபிள் ஆக்ரேட்டின். கட்லட் மாதிரியா? இல்ல. கத்திரிக்காய் போட்டு பேக் பண்றதா? இல்ல. லசானியா மாதிரி? இல்ல. பக்கத்துல வந்திருக்கீங்க, பட் இல்ல. பக்கத்துல வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டாங்க. வெஜிடபிள் ஆக்ரேட்டின். லசானினா பீஃப் மசில்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும், அதான் லசானி. இது வெஜிடபிள்ஸ் மற்ற எது பண்ணா லசானி சொல்ல மாட்டாங்க. வெஜிடபிள், இது பியூர் வெஜிடேரியன் தானே கேட்டீங்க நீங்க, அதனால வெஜிடபிள் ஆக்ரேட்டின். ஓகே. உறவுக்கு சமைக்கும் இல்லத்தரசிகளும் ஊருக்கு சமைக்கும் செஃப்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சமையற்கலை நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் பத்திரிகை வாயிலாக அறியப்பட்ட மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். மல்லிகா பத்ரிநாத்தோடு தனக்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் சீனியர் செஃப் மிஸ்டர் கௌஷிக், மாஸ்டர் செஃப். இப்ப நான் கௌஷிக்டையும் மல்லிகாட்டையும் போறதுக்கு முன்னாடி இந்த விட்டு தான் வரணும்னு நினைச்சேன். என்னன்னா, நம்முடைய சிக்னேச்சர் டிஷ் அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. அந்த பேர் சொன்னதுல வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து பேரா தெரியல, ஆனா விவரிச்சு சொன்னோன்னா இதானு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கும், ஹோட்டல்ல தான் இருக்கும். அது இயல்பா வீட்டுல பண்றது இல்ல. ஆனா அந்த ஹோட்டல்ல பண்றத நான் ரொம்ப சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஃப்ரைடு சாசேஜ் மோமோஸ். மோஸ்ட்லி நான் மோமோஸ் டேஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த டோ வந்துட்டு ஹார்டாவே தான் இருக்கும். ஆனா நான் வந்து இட்லி பாத்திரத்திலே கண்டிப்பா ஹோட்டலை விட நான் சூப்பரா வந்துட்டு சாஃப்ட்னஸ், அந்த டோவோட சாஃப்ட்னஸ் வந்து கொண்டு வந்து அந்த சாசேஜையும் சூப்பரா பண்ணி டேஸ்ட் எக்ஸலண்டா கொண்டு வந்துருவேன். வேற எது சொல்லுவீங்க? கீழே மட்டும் கொடுங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டை விட வீட்லயே நான் நல்லா செய்வேன். பாலக் பன்னீர். பாலக் பன்னீரா? ஏன்னா பாலக் பன்னீர்ல அந்த பாலக் லீவ்ஸ் எல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்ல பிளான்ச் பண்ணி பண்ணுவாங்க. நான் வதக்கியே பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டாவே, அதை விட கூட ரொம்ப நல்லாவே வரும். அப்படித்தானா? அப்படி கிடையாது. எந்த பாலக்கு வாங்கினாலும் டைரக்டா குக் பண்ணீங்கன்னா they will not get taste. எதுக்கு தெரியுமா? கலர் மாறும். இப்ப இருக்கிற பாலக்குல மெடிசனோட தான் வருது. ஃபர்ஸ்ட் பிளான்ச் பண்ணீங்கன்னா தான் நீங்க அதுல இருக்கிற மெடிசன் அதனுடைய இதெல்லாம் அந்த தண்ணியில போயிடும். பிளான்ச் பண்றது 2 பேர் மாறி மாறி சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? தண்ணியில வேக வைக்கணும். வெந்நீர் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த இலைய போட்டு எடுக்கணும். ஓ, சிறிது நேரம் வேக வைத்து. ஆமா, ஒரு நிமிடம் அல்லது அந்த நிமிடம் வேக வச்சா போதும். அது வேக வச்சு ரொம்ப போட்டு எடுக்க கூடாது. அவங்க பண்ணி சொல்ற மாதிரி பாலக் பன்னீர் பண்றதா என்னன்னா, முதல்ல நேரம் வராது, டேஸ்டும் கம்மியா இருக்கும். ஓகே. வேற யாரு? ஸ்பிரிங் ரோல் சார். ஸ்பிரிங் ரோலா? கேபேஜ்.
ஆனியன் ஸ்ப்ரிங்கு அது ரெண்டுத்தையுமே வந்து மெலிசா நீட்டாக திருவிட்டு அதுக்கப்புறம் இது ஆஸ் யூஷுவல் மைதா மாவு கொஞ்சம் இதுவாக லைக் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நார்மல் இதில் பிசைஞ்சிட்டு அதை மெலிசா திரட்டிட்டு இந்த மசாலா இந்த கேபேஜ் ஆனியன் இதெல்லாத்தையும் வதக்கிட்டு அதை உள்ளே வச்சு ரோல் பண்ணி எதை வச்சு ரோல் பண்ணி மைதா மாவுக்குள்ளே இந்த கேபேஜ் மசாலாவை உள்ளே வச்சு ரோல் பண்ணி பிரெட் ஸ்க்ரம்ஸில் வந்து பரட்டிட்டு கட் பண்ணி இவங்க கிராஸாக கட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிட்டு அவங்கள மாதிரியே பிளேட்டில் வச்சு அந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல்லாம் வச்சு கொடுப்பேன் சார். உங்க சொல்ற மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து கிரேட் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் பண்ணா அதோட டேஸ்டே கம்ப்ளீட்டா வராது சார். இது வந்து ஓப்பனா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். அவங்க சொல்ற மாதிரி பண்ணா ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஹோட்டல்ல கொடுக்கறத விட பெட்டரா கொடுக்கவே முடியாது. ஸ்ப்ரிங் ரோல் பேர் வைக்கலாம், ஸ்ப்ரிங் ரோல்னு பேர் வச்சுக்கலாம், அவங்க சொல்லிக்கலாம் பெஸ்ட்னு சொல்லி. அப்ப ஸ்ப்ரிங் ரோல் ப்ராப்பரா பண்ண நீங்க என்ன பண்றீங்க? ப்ராப்பர் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஸ்ட்ரெட்டடா கட் பண்ணிட்டு ஜூலியன்ல வெஜிடபிள்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்ல வந்து வெஜிடபிள் வந்து டாஸ் பண்ணும். எந்த சைனீஸ் ஃபுட்டும் இவங்க நினைக்கிற மாதிரி வீட்ல வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. என்ன வராது? கிறிஸ்பினஸ் வராதுங்கறீங்களா? கிறிஸ்பினஸ் உள்ள வந்து அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, அந்த ஹை ஃப்ளேம்ல டாஸ் பண்ணா மட்டும் தான் அந்த டேஸ்ட் வரும், அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, ஆக்சுவலா எல்லா குக்குங்களுக்கும் இருக்கிற ஒரு ப்ரைடு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. எனக்கு நான் பண்றதா பெஸ்ட், உங்களுக்கு நீங்க பண்றதா. அப்படி கிடையாது. சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லணும் எது பெஸ்ட். நான் பண்ணி நீங்க சமைச்சாலே முடிவு பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பண்ணி எடுத்துட்டு வரேன் சார். ஹோட்டல்ல பண்ற ஒண்ணு நான் பிரமாதமா பண்ணுவேன், பட் எது சொல்லுங்க? பார்பிக்யூ சிக்கன் நாங்க வந்து வீட்லயே கனல் அடுப்புல வந்து மேரினேட் பண்ணி 7 hours வந்துட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்ல இது பண்ணிட்டு சாதா அந்த பாண்ட் இதுல வந்துட்டு இப்போ அந்த ஸ்டாண்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ அதுலயே நாங்க ஈஸியா வந்துட்டு சேம் டேஸ்ட்ல வீட்லயே பண்ணி. அந்த மேரினேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? மேரினேஷன்ஸ்க்கு வந்து அந்த மாவு, மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். தயிர் வந்துட்டு தயிரும் தயிர் லெமன் தான் மோஸ்ட்லி அந்த சாஃப்ட்னஸ். ஏன்னா 7 hour வந்துட்டு ஊறணும், ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நீங்க ஏன் சார் இவ்வளவு சிரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பார்பெக்யூ சாஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் பேஸ் வித் நம்ம ஊஸ்டர் சாஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்றதுதான். இப்போ ஹர்ப்ஸ் போடுவோம், சாப் பார்ஸ்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் வரும். இதுல மேரினேட் பண்றது நீங்க சொல்ற டைம் ஆஃப் மேரினேஷன் வெல் அண்ட் குட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அபவுட் இட். இன்னைக்கு இருக்கிற இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் மீட் தான் கிடைக்குது. நமக்கு ஃப்ரெஷ் மீட் கிடைக்குங்கிறப்போ maximum 2 hours 3 hours it's better, good enough for us to do the barbecue. அது ரெண்டாவது இந்த ஃப்ளவர் பார்ட் ஆஃப் இட்லாம் வராதுல்ல, மைதா மாவு அதெல்லாம் வராது அதுல. அண்ட் மேரினேட் பண்ணிட்டு நீங்க குக் பண்றப்போ தி டெம்பரேச்சர் ஆஃப் த கிரில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். நீங்க பாண்டில நான் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அப்ரிஷியபிள், இட்ஸ் இன்னோவேட்டிவ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து பார்பிக்யூ சிக்கன் கொடுக்குறேன் அப்படின்னா பார்பிக்யூங்கிறது வந்து பர்ன்ட் ஸ்மெல் வர்றது. அது எவ்வளவு டெம்பரேச்சர் எவ்வளவு வைப்பீங்க? It will be nothing less than 270 to 285 degrees temperature. Okay. அதுல வந்து அதாவது வந்து இப்போ ஹோட்டல்ல எங்களுக்கு இருக்கிறப்போ we have that control of thermostat, temperature நாங்க கண்ட்ரோல் பண்றோம். அதெல்லாம் வீட்ல அது பண்ண முடியாது. நீங்க சொன்ன சிஸ்டம் வந்து it was very brave and appreciable innovation process. நீங்க உங்களுக்குன்னு பண்றப்ப you will take 100% effort to do it. ஹோட்டல்ஸ்ல ஷெஃப் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட்டரை கொண்டு வந்து கொடுக்கறப்ப there is a time variation in that also. சமைச்சதுக்கு பரிமாற வரைக்கும் டைம். கனலே எடுத்துட்டு வந்து தான் அங்க வைக்கிறாங்க, அந்த கனல்ல தான் வைக்கிறாங்க. ஈவன் தோ நான் நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கேன், சிக்கன் எஸ்பெஷலி ஃபிஷ் நல்லா இருக்கும். பார்பிக்யூ ஃபிஷ் will be. நீங்க போனது ஒரு சனிக்கிழமை இருக்குமா? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து பார்பிக்யூ இல்ல. என்ன ஏன் சொல்ல வரேன்னா வீக்கெண்ட்ஸ் தி பிசினஸ் இஸ் சோ ஹை, வால்யூம் நம்ம பண்றப்ப நீங்க சொல்றப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் மேக்ஸிமம் 1 கிலோ சிக்கன் பண்ணுவீங்க. when the chef is preparing it in a bulk, அவங்க வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோ 100 கிலோக்கு பண்றாங்க அவங்க. ஸோ இதுல வந்து ப்ராசஸ் அட்டென்ஷன் வரப்போ வந்து there are so many people involved in the process. ஷெஃப் குக் பண்றாரு, வெயிட்டர் எடுக்கிறாரு, கொண்டாந்து பர்ச்சேஸ் பண்றாரு, அங்க இருந்து ஆரம்பிக்கும். அதுவும் இருக்குது. தட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் சிக்கன் வரப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல இப்போ ஷெஃப் கௌஷிக் நாங்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வி ஆல்வேஸ் ஃபைட். எங்களுக்கு வேணுங்கிற அந்த குவாலிட்டி மீட் வரணுங்கிறது வந்து வால்யூம்ல கிடைக்கிறதுங்கிறது பெரிய சேலஞ்ச். இப்போ நான் 1/2 கிலோ போய் சிக்கன் வாங்குறப்போ வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். 1000 கிலோ நான் வாங்குறப்போ இட்ஸ் a big challenge for me. ஓகே, ஹோட்டல்ல பண்ற ஒண்ணு அதை விட சிறப்பா நான் பண்ணுவேன் அப்படியே சொல்லுவீங்க? மோர் குழம்பு சூப்பரா பண்ணுவேன் சார். மோர் குழம்பு, இட்லி, புதினா சட்னி சூப்பரா பண்ணுவேன். இந்த இட்லியை பத்தி எப்பொழுதுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கும். ஆமா சார், அது ரொம்ப சாஃப்டா வரது இல்ல சார். ஓகே, நாங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவோம். எங்க வீட்ல எல்லாருமே வந்து இட்லி தான், டெய்லி இட்லி தான் பண்றோம். ஓகே,
இப்ப இவங்க ஹோட்டல்ல சமைச்ச ஒரு சாப்பாடு அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அவர்களை பத்தி நம்மகிட்ட எல்லா கமெண்ட் இருக்கு. ஆனா பேசிக்கா 2 விஷயம் எல்லாரும் வீட்டு பெண்களை சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒன்னு பிரியாணி, இன்னொன்னு இட்லி. எதனால ஹோட்டல்ல வந்து ஒரு உணவு விடுதியில ஒரு அடிப்படையான உணவு வந்து அது சரியா வரல, உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன சொல்லி? பிரியாணி அவங்க சொல்ற உண்மைதானே? பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 50 விழுக்காடு சரிக்கு சரி பாத்தீங்கன்னா அது பிரியாணியில் இருக்க இறைச்சியில வந்து மசாலா இறங்கியிருக்காது. எதனால காரணம் நினைக்கிறீங்க? மெயின்லி யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிக்கனே நம்ம திரும்பவும் எடுத்துக்கோமே, பிரியாணி நீ பண்றியா, அந்த சிக்கனுடைய கிரைட்டீரியா 1.5 கிலோக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருக்கிற சிக்கன் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தந்தூரி சிக்கன் பண்றியா 900 grams to 950 grams மேக்ஸிமம் 1 kg, அதுக்கு மேல இருக்கிற சிக்கனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிக்கனுடைய டெண்டர்னஸ் இருக்கு, அது முத்தி இருக்கும். ஒரு 20 சிக்கன் வாங்குறதுல சில சிக்கன் வந்துட்டு 2.5 கிலோ வெயிட் இருக்கும், சில சிக்கன் 1.25 கிலோ வெயிட் இருக்கும். அப்ப கலந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரை அது ஒரு சிக்கன் தான் அவங்க பாத்துருக்காங்க, அந்த ஹோட்டல் பாக்குதே தவிர அந்த சிக்கன் எல்லாமே ஈவனா ஒரே டெண்டரா இருக்கா அப்படின்னு பாக்குறது இல்ல. பட் இப்ப நாங்க பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த குவாலிட்டியில அது இருக்கா, அப்படி இல்லைன்னா அது ரிஜெக்டட். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த பிரியாணியில இருந்து எந்த பகுதியில இருந்து எடுத்து சாப்பிட்டா கூட அந்த சிக்கனுடைய டெண்டர்னஸ் இருக்கும், அந்த சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண இது கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப சிக்கன் பிரியாணிக்கு அவர் விளக்கம் வச்சிருக்காரு. ஏன் சிக்கன் பிரியாணி நல்லா வர மாட்டேங்குதுன்னா அப்படி, ஏன் ரசம் நல்லா வர மாட்டேங்குது? ரசம்ல வந்து புளிப்பு அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டா கரெக்டா போடணும். பருப்போட பருப்பை பாயில் பண்ணிட்டு பருப்புல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அந்த வெறுமனே அந்த மேல இருக்கிற தண்ணியை மட்டும் எடுக்கணும். ஈவன் தான் புளியில கூட புளியை கரைச்சி வீட்டுல ஈஸியா ரசம் வச்சிருவாங்க. ஆனா புளியை கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு அது ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு அந்த மேலாப்புல இருக்கிற புளி தண்ணி எடுத்து ரசம் பண்ணும். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் கூடிடக்கூடாது. சீரகம் கூடுனா பிரச்சனை இல்லை, மிளகு வந்து கூடிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூண்டை வந்து தாளிச்சிருவாங்க. தாளிக்க கூடாது. பூண்டோட காரம் வந்து அப்படியே கிரஷ் பண்ணி அப்படியே ரசத்துல போடணும். ஓகே, இப்ப இவங்க வந்து இட்லி போல பிரியாணி போல வேற எதுவெல்லாம் உணவு விடுதிகள்ல ஹோட்டல்கள்ல நல்லா பண்றது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரைஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவும் பாசுமதி ரைஸும் ஒரு சைட்ல வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டல்ல வாங்கியிருப்போம், இன்னொரு டைம் அந்த ஹோட்டல்லே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. கெஸ்ட் கொடுக்கறது இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும்னு எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? நல்லா பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது சார். ஃபுல்லா பாயில் பண்ணி வடிக்க முடியாது எங்களால. ஃபுல் பாயில் பண்ணி ரைஸ் வடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் பாயில் பண்ணி ஒரு அண்டியில வடிச்சு நம்ம கொட்டிட்டோம்னா அது அப்படியே குழஞ்சிரும், கீழே கம்ப்ளீட்டா குழஞ்சிரும் ரைஸ் வந்துட்டு. அது வந்து நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணா மார்னிங் மீட்டிங்ல GM ஷெஃப் திட்டுவாரு, ஷெஃப் வந்து மார்னிங்ல எங்களை திட்டுவாரு. நிறைய கண்டிப்பா நடக்கும் சார். வேற வீட்டுல சாப்பிட்டதே திரும்பி ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறது யாரும் அபிப்பிராயம்? குட், நான் தான் நினைச்சேன் அதை நோக்கி யாராவது வந்துருவீங்க நினைச்சிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி நாங்க பண்றது பிசினஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரியாததை கொடுத்தாதான் நாங்க வியாபாரம் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க கொடுக்க போறோம்னா வியாபாரம் பண்ண முடியாது அந்த இடத்துல. எங்களுக்கு தெரிஞ்சதான் குடுக்குறீங்க, வேற பேர் வச்சு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இல்ல பேர் வச்சு குடுக்குறீங்க. இல்ல அது நம்ம முரட்டடி அடிச்சா கூட இப்பவும் நீங்க வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல்களை விடவும் ஒரு சாதாரண தெருவோரத்துல ஒரு பரோட்டா கடையில வர்ற மிருதுவான ஒரு பரோட்டாவை நம்மளால பண்ணவே முடியாது. ஆனா நார்மலா ஒரு பாயசத்தை, ஒரு ஜவ்வரிசி பாயசம் கூட ஒழுங்கா செய்ய முடியாம ஸ்டார் ஹோட்டலா உடுப்பி ஹோட்டலா ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, காசு தானே வாங்குறாங்க. நல்லா தான் பண்றாங்க சார், நல்லா தான் டேஸ்டா தான் பண்றாங்க. சில காஸ்ட் ஃபேக்டர் பாக்குற ஹோட்டலா இருந்தா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். கேஷ்நட் போட்டுக்க மாட்டாங்க, ஏலக்காய் போட்டுக்க மாட்டாங்க, நெய் ஊத்திருக்க மாட்டாங்க. வீட்டுல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மல்லிகா அவங்ககிட்ட தான் கேட்க நினைச்சேன், என்னன்னா கமர்ஷியலா சமைப்பதற்கும் வீட்டுல தன் உறவுகளுக்கு சமைப்பதற்கு அப்படின்னு இந்த வேறுபாடு என்னவா நீங்க பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் செஃப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நைட் 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 1:30 மணி வரைக்கும் உழைக்க வேண்டி இருக்கும். அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சமைக்கிறோம். அதனால ஒரு அன்போட, நம்ம ஒரு பாசத்தோட அந்த மாதிரி சமைப்போம். ஸோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஃபுட். அதுவே ஒரு ஹோட்டல் செஃப் வந்து நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் இஸ் ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க நல்லா ஷைன் ஆகணும். அவங்க வாங்குற சேலரிக்கு அவங்க நல்லபடியா பண்ணணும். அந்த தாட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஒரு தாய் சமைக்கிறதே ஒரு நல்ல டேஸ்டியா இருக்கு, அதே ஒரு மனைவி சமைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு எவ்வளவு பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த தாயினுடைய பாசத்துல இருந்து அவங்க சமைக்கிறது வேற. இவங்க 10 இடத்துல வேலைக்கும் போயிட்டு வீட்டுல வேலையும் முடிச்சிட்டு ஓடணுங்கிறப்ப சமைக்கிறதுங்கிறது வேற. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்டா சமைக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை பாக்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு ஃபுட்டுங்கிறது பெஸ்ட். ஆனா சர்டன் டிஷஸ் வந்து ஹோட்டல்ல, டெசர்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல்ல தான் நல்லா இருக்கும். பேக்டு டிஷஸ் எல்லாம் ஹோட்டல்ல தான் நல்லா இருக்கும். வேட்டு நாட்டு உணவுகளுக்கு வந்து ஹோட்டல்ல தான் நல்லா இருக்கும். அது வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் தட். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, மல்லிகா சொன்னதை நான் கூட கேட்க நினைச்சேன். ஒரு இல்லத்தரசியா சமைக்கும் பொழுது அவர்கள்
அன்பையும் சேர்த்து கலக்குறாங்க. ஆனா அவளுக்கு அது பிசினஸ், அதனாலதான் அது வந்து அவ்வளவு பிளாட்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றது. அப்படித்தான் இருக்கா? அப்படித்தான் இருக்கு. வெறும் பிசினஸா தான் பாக்குறாங்களா எல்லா செஃப் அதை? There's no competition between a professional chef and a housewife at all. வெரி குட், கரெக்ட். அது இது சம்பந்தம் இல்ல, போட்டி கிடையாது. இப்ப நீங்க வந்து உங்க வீட்ல நீங்க பண்ற சமையல் சிறப்பானது, பெஸ்டானதுன்னா 100% ஐ அக்ரி. ஏன்னா அது உங்க வீடு. நான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க பண்ண சமையல் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நீங்க பண்ண சமையல் உங்க வீட்டுல நல்லது. அதே மாதிரி ஸ்பிரிங் ரோல் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? எங்கெல்லாம் கத்துக்கல சார், ஜெனரலா சாப்பிட்டு பார்த்து கண்ணு பார்த்து கை செஞ்சு வாயில போட்டது, அவ்வளவுதான். சூப்பர். சோ உங்களுக்கு அது ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்க அதை பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிட்டீங்க. பட் ஆஸ் அ ஷெஃப் 24 மணி நேரத்துல பெரும்பாடு டைம் வந்து என்னத்துல ஓடும்? சமையல் 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 சமையல். இது எப்படி பெட்டரா பண்ணலாம், எது எப்படி புதுசா பண்ணலாம், அந்த கிரியேட்டிவிட்டி, இதுல என்ன கத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து there are a lot of you who are making நிறைய ரெசிபிஸ் நீங்க வீட்ல பண்றீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெஃபினட்டா பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, பட் ஒன் வெரி பிக் திங், ஈகோ. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. So why compare apples to oranges? I don't think. ஓகே, இப்ப நீங்க சந்திச்ச அவமானங்கள், செஃப்பா நான் காத்திருந்தது, செஃப்பா என்னை எதுவும் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை, செஃப்பா அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லை, ஆனா ஐ ஹாவ் அ தாட் இன் மை மைண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லணும். சுருக்கமா 2 வரியில சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? என் கல்யாணத்துல நடந்தது. இப்போ கல்யாணமா பாத்துக்கிற பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சொந்தக்காரங்கள சிலர் கேட்குறாங்க, பொண்ணு வீட்டு சைடில் சொல்றாங்க, என்ன இருந்து போய் ஒரு சமயக்காரனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு. அப்போ வந்து என்னோட சம்பளம் வந்து 2.5 lakhs. கல்யாணத்தப்படி வாங்கிட்டு இருந்ததா? நான் வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் முன்னாடி? இது வந்து நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி. சரியா? அப்ப அந்த சம்பள ரேஞ்சில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு கொடுக்குற பேர் வந்து சமயக்காரன். எனக்கு காதுல உழுது தாலி கட்டுற நேரத்துல. என் ஒய்ஃப் அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்ச நேரம், இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து என்னோட பேரை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னா, மை ட்ரீம் ஹஸ்பண்ட், மேஜிக் மேன் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர். மை மதர் பாஸ்ட் அவே லாஸ்ட் இயர். சாவர வரைக்கும் அவங்க வந்து என்ன ஷெஃப்னு ஒத்துக்கவே இல்லை. அவங்க மனம் ஒப்புக்குள்ள மறுக்குது. அதை வீட்டில் எல்லாம் பேசுவாங்க, வேற கசின் பிரதர்ஸுக்கு எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. நாங்கள் வீட்டில் 5 பேர் எல்லாம் மற்றவங்களை பத்தி எல்லாம் பேசுறப்போ, கடைசி பையன் பண்றான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ டில் டெத் ஷீ டிட் நாட் அக்செப்ட் ஐ எம் எ ஷெஃப். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வந்து அக்செப்டபிள் ப்ரொஃபஷனல் தொழில் இல்ல. ஆமா, சொல்லிக்கிற மாதிரி தொழில் இல்ல. நான் ஒன்னு கேட்கலாமா? சொல்லலாமா? நீங்க தாராளமா. உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு? எனக்கு வந்து ஐ கிராஸ்ட் ஆல்மோஸ்ட் அபவுட் 35 lakhs. 35 lakhs வருஷம் சம்பளம். ஓகே, கிட்டத்தட்ட மாசம் 3 லட்சம் ரூபாய். ஓகே, பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் ஆல். அது கவனமே இருக்கா? அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீ வீடு வச்சிருக்க, கார் வச்சிருக்க, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீ எண்ட் ஆஃப் த டே சமயக்காரன், அவ்வளவுதான். இப்ப நம்ம வரிசையா எல்லா சாப்பாடுல பத்தி நம்ம கமெண்ட் பண்ணோம். இது நல்லா இல்லைன்னு சொன்னோம், அதை விட நான் பிரமாதம் பண்ணேன்னு சொன்னோம். இதுக்கு எதுக்கு நீங்க இந்த படி படிச்சீங்க, நானே நல்லா பண்றேன்னு சொன்னோம். ஆனா இதெல்லாம் மீறி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு சாப்பாடு மறக்க முடியாதா இருக்கும். சிம்பிளா தான், அந்த தோசை கீ ரோஸ்ட் வீட்ல வரவே வராது. கீ ரோஸ்ட் சாப்பிடணும்ன்றதுக்காகவே வந்து போயிட்டு எனக்கு ஒரு கீ ரோஸ்ட்னு கேட்க ஆசையா இருக்கும். சோ அதுல அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஓகே, வருஷவாக்கத்துல ஷாப்பிங் போயிட்டு நேரா அந்த ஹோட்டலுக்கு தான் போவோம். வெறும் இட்லி சாம்பார், அந்த சாம்பாரை மிஞ்சறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு டேஸ்ட். ஆமா, நீங்க எல்லாம் சேர்ந்தா ஹோட்டல்ல இட்லியே நல்லா இருக்காது. நீங்க இப்ப வந்து சொல்லுங்கன்னா அந்த ஹோட்டல்ல ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம பொதுவா சொல்லக்கூடாது. அந்த சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுல்ல, அட இப்படி ஒரு சாப்பிடவே இல்லையே நம்ம, அப்படி தோணி இருக்கும்ல. தோணுன உடனே அந்த சமைச்சவரை கூப்பிடுங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? சரி, பாதி 50 பேர் அதை கூப்பிட்டு சொல்லிருக்கீங்க, மிச்சம் 50 பேர் சொல்லல. இவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது அந்த மிச்சம் 50 பேர் ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லிடட்டுமே எங்களுங்கிறது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கறது. திரும்ப திரும்ப அவங்க எதிர்பார்க்கறது அந்த அங்கீகாரம் தனக்கு இல்லையங்கிறது மட்டும்தான். அதை கைதட்டுவது என்பது என்ன முக்கியம் தெரியுமா? நம்ம எந்திரிச்சு கொண்டாடிடணும் அவர்களை. ஏன்னா செஃப் என்பது சூப்பர். எந்திரிக்க வாங்க, எந்திரிச்சிருக்க. ஓகே, இல்லத்தரசியா நமக்கு சமையல்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை இந்த ஆம்பளை பூரா சமைக்க வந்தனாலதான். இவங்க எல்லாம் வரலன்னா என்ன ஆயிருப்போம்? நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை சமைச்சே கொண்டுருப்போம் நம்மள. நம்ம ஒரு 4 பேருக்கு வீட்டுல சமைச்சிட்டு பரிமாறணும்னு என்ன செய்வோம்னா மோத்த பார்ப்போம். மொதவாய் வச்சோன்னு மோத்த பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அதையே தான் அவர்கள் 400 பேருக்கு சமைக்கிறாங்களோ 4000 பேருக்கு சமைக்கிறாங்களோ அவர்கள் எதிர்பார்ப்பதும் அதையே தான். நம்ம புருஷன் நம்ம மகன் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா நமக்கு கோபம் வருது. வடிச்சு கொட்டுறதுக்கே இருக்கானா?
என்னைக்காவது எனக்கு வேற என்ன வேணும் கேட்டிருக்கியா நீ அப்படின்னு உடனே அடுத்து சொல்ல வந்துருது. ஆனா வடிச்சு கொட்டுவதற்காக மட்டுமே அந்த வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அவரது சமையல்காரர் இல்ல, அவர் சமையல் கலைஞர் தான். அவருடைய கலையை பிராக்டிஸ் பண்றாரு. அது முடிவுக்கே வராது. இதை விட சிறப்பா, இதை விட சிறப்பா, இதை விட சிறப்பான்னு ஒண்ணு பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால அவர்களைப் போல நாமும் ஆவதற்கு நம்ம வீட்டுல புள்ளைய தயார் பண்ணுவோம். நம்ம வீட்டுல இருந்து ஒரு புள்ள சமைக்கிற கிளம்புனா அதை விட இவங்க பெருசா சந்தோஷப்பட மாட்டாங்க. அடுத்த தலைமுறை தயாராயிட்டாங்க. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய இருவருக்கு கௌரா பதிப்பகம் வழங்கும் ஒரு 4000 மதிப்புள்ள புத்தகங்கள். இந்த பக்கம் அந்த புத்தகத்தை பரிசா பெறது. என்னதான் இட்லி பிடிக்கலன்னு சொன்னா கடைசியில் நல்ல ஹோட்டல் கேட்டா நான் இட்லி தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி பாருங்க. வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறது. தம்பி வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இந்த பக்கம் இருந்து பரிசா வர்றது. வாங்க அம்மா, சண்டை போட்டிக்கல அவங்களோட. வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் இந்த பக்கம் இருந்து பரிசா பெறது. வாங்க சேர் சார். கேஏஜி டைல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் பவுச்சரை பரிசா பெறது. சார் வாங்க, நீங்க தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் எஸ்பிஆர் சிட்டியின் மார்க்கெட் ஆஃப் இந்தியா, கோ பிரஸ்டட் பை கோகுல் சாண்டல் சோப் மற்றும் அன்னை டேட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.